வணக்கம் மாணவர்களே, நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும், விட்டு பணிகளை செய்யும் நேரத்திலும், ஓய்வு நேரத்திலும், இந்த பாடத்தை ஒலி வழியாக கேட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம். மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் இந்த வினா விடை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டுபவர்கள் திரையை பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாட் ஒலியை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். சதுர்முண்டன் எடுடெக் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். இப்போது பாடத்தை தொடங்கலாம். இன்றைய சிவிக்ஸ் பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. லெவல் 1. ஒவ்வொரு வினாவையும் கவனமாக கேளுங்கள். விடை காண்பிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வினா 1. இந்தியாவில் நடைமுறையில் உள்ள 2 வகை அரசாங்கங்கள் யாவை? சரியான விடை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு. வினா 2. மாநில நிர்வாகம் யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? சரியான விடை மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது. வினா 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசின் தலைவராக இருப்பவர் யார்? சரியான விடை மாநில ஆளுநர். வினா 4. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? சரியான விடை இந்திய குடியரசுத் தலைவர். வினா 5. ஆளுநரின் பதவிக்காலம் ஆண்டுகள் ஆகும். சரியான விடை 5. வினா 6. ஆளுநரை பதவிக்காலம் முடியும் முன்னரே பதவியிலிருந்து நீக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? சரியான விடை குடியரசுத் தலைவருக்கு. வினா 7. மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு தேவையான வயது வரம்பு என்ன? சரியான விடை 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். வினா 8. ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது உண்டா? சரியான விடை பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை. வினா 9. மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி யார்? சரியான விடை ஆளுநர். வினா 10. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் யாருடைய பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன? சரியான விடை ஆளுநரின் பெயரால். வினா 11. முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 12. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 ஐ பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துவது யாருடைய அறிக்கையின் பேரில்? சரியான விடை ஆளுநரின் அறிக்கையின் பேரில். வினா 13. மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 14. சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும், ஒத்திவைக்கவும், கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? சரியான விடை ஆளுநர்.
வினா 15 சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே கொண்டுவர முடியும். சரியான விடை பண. வினா 16 சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 17 மாநில சட்ட மேலவைக்கு கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களில் 1/6 பங்கு உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 18 மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கும்? சரியான விடை ஆளுநரின் கட்டுப்பாட்டில். வினா 19 மாநிலத்தில் மத்திய அரசின் ஒரு முகவராக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 20 சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 21 அமைச்சரவையின் தலைவர் யார்? சரியான விடை முதலமைச்சர். வினா 22 முதலமைச்சரின் பதவிக்காலம் எதை சார்ந்தது? சரியான விடை சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரையில் பதவியில் நீடிக்கலாம். வினா 23 முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது எதை குறைக்கும்? சரியான விடை ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலை குறைக்கும். வினா 24 முதலமைச்சராக பதவியேற்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? சரியான விடை 6 மாதத்திற்குள். வினா 25 மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? சரியான விடை முதலமைச்சர். வினா 26 மாநில அரசின் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவே இறுதியானது? சரியான விடை முதலமைச்சரின் முடிவே இறுதியானது. வினா 27 இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது யாரையும் 1 அல்லது 2 அவைகளையும் கொண்டிருக்கும்? சரியான விடை ஆளுநரையும். வினா 28 சட்டமன்றத்தின் மேலவை எனவும் கீழவை எனவும் அழைக்கப்படுகிறது. சரியான விடை சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவை. வினா 29 ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் ஒரு பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரியான விடை 3. வினா 30 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். வினா 31 மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் சட்டமன்ற மேலவைக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை 1/3 பங்கு.
வினா 32 பட்டதாரிகளால் சட்டமன்ற மேலவைக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை 12இல் ஒரு பங்கு. வினா 33 சட்டமன்ற மேலவை ஒரு அவையாகும். சரியான விடை நிலையான. வினா 34 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? சரியான விடை 6 ஆண்டுகள். வினா 35 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தேவையான வயது வரம்பு என்ன? சரியான விடை 30 வயது. வினா 36 சட்டமன்ற மேலவையின் தலைமை அலுவலர் யார்? சரியான விடை அவைத் தலைவர். வினா 37 மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சரியான விடை சட்டமன்ற உறுப்பினர்கள் MLA. வினா 38 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? சரியான விடை 25 வயது. வினா 39 எந்த கட்சியையும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? சரியான விடை சுயேட்சை வேட்பாளர். வினா 40 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்ன? சரியான விடை 18 வயது நிரம்பிய அனைவரும். வினா 41 அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? சரியான விடை 500 உறுப்பினர்களுக்கு மிகாமலும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. வினா 42 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியான விடை 5 ஆண்டுகள். வினா 43 சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார்? சரியான விடை சபாநாயகர். வினா 44 இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது? சரியான விடை 6 மாநிலங்களில். வினா 45 தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை 234. வினா 46 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். வினா 47 சட்டமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்? சரியான விடை 2 அல்லது 3 முறை. வினா 48 சட்டமன்றத்தின் முக்கிய பணி என்ன? சரியான விடை மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது.
வினா 49 மாநில அமைச்சரவை யாருக்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது? சரியான விடை மாநில சட்டமன்றத்திற்கு. வினா 50 அமைச்சரவையின் மீது நம்பிக்கை இல்லை எனில் சட்டமன்றம் என்ன தீர்மானத்தை கொண்டு வந்து அமைச்சரவையை நீக்கலாம்? சரியான விடை நம்பிக்கையில்லா தீர்மானம். வினா 51 நிதி மசோதாவை சட்டமன்றத்தின் எந்த அவையில் மட்டும் கொண்டுவர இயலும்? சரியான விடை சட்டமன்ற பேரவையில், கீழவை. வினா 52 குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கு பெறுபவர்கள் யார்? சரியான விடை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். வினா 53 ஒரு மசோதா சட்டமாவதற்கான இறுதி படிநிலை என்ன? சரியான விடை ஆளுநரின் ஒப்புதல் பெறுவது. வினா 54 சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1829. வினா 55 குழந்தை திருமண தடுப்பு சட்டம், சாரதா சட்டம், இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1929. வினா 56 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1856. வினா 57 பெற்றோர்களின் சொத்தில் மகள்களுக்கு சொத்துரிமையை உறுதி செய்த இந்து வாரிசு உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை 1956. வினா 58 இந்து கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இந்து வாரிசு உரிமை சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1989. வினா 59 1989 பெண்களுக்கான சொத்துரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்? சரியான விடை கலைஞர் மு. கருணாநிதி. வினா 60 தேசிய அளவில் பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? சரியான விடை 2005. வினா 61 தமிழ்நாட்டு சட்டமன்றம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை சென்னையில். வினா 62 சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக கொண்டதாகும். சரியான விடை அதிகாரம். வினா 63 மாநிலத்தில் உள்ள உயரிய நீதி அமைப்பு எது? சரியான விடை உயர் நீதிமன்றம். வினா 64 உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறார்? சரியான விடை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மாநில ஆளுநரை கலந்தாலோசித்து. வினா 65 உயர் நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளில் ஒன்று என்ன?
சரியான விடை குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். வினா 66 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? சரியான விடை 62 வயது. வினா 67 அடிப்படை உரிமைகளை வலியுறுத்த உயர் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரியான விடை நீதிப்பேராணைகள் ரிட்ஸ். வினா 68 மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் மற்றும் தீர்ப்பாயங்களையும் கண்காணிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? சரியான விடை உயர் நீதிமன்றத்திற்கு. வினா 69 வழக்குகள் பற்றிய பதிவேடுகளின் ஆதார சான்றாக உள்ள பதிவுறு நீதிமன்றமாக கோர்ட் ஆஃப் ரைகோர்ட் விளங்குவது எது? சரியான விடை உயர் நீதிமன்றம். வினா 70 மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர்? சரியான விடை ஆளுநரால். வினா 71 அரசியலமைப்பின் பாதுகாப்பு எதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது? சரியான விடை நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம். அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தன. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் சிறிய தகவலும் உங்கள் தேர்வு வெற்றிக்கான முக்கியமான படியாகும். இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திற்கான நோட்ஸ் மற்றும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெற sadurmundan.edu.com வெப்சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்கள் மொபைல் தொடர்ந்து படிக்க சதுர்முண்டன் எடுடெக் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் TNPSC தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆல் தி பெஸ்ட். சதுர்முண்டன் எடுடெக்குடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.